அழகான வெந்தய குழம்பு ரெடி ஆயிட்டு எப்படி செஞ்சு பாருங்க சும்மா டேஸ்ட் அல்லது அப்படி இருக்கு. வணக்கம், இது உங்கள் டிஆர்எஸ் குக்கிங் சேனல். ஒவ்வொரு நாளும் புது புது சமையல் காணொலிகள் உங்களுக்கு நாங்க போட்டு வந்தாங்க. ஒரு சில நாட்களாக காணொலிகள் போட இல்லாம போயிட்டு சில வேலைகளால இன்னைக்கு நாங்க ஒரு சமையலோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். என்ன சமைச்சு காட்ட போறோம்டா வெந்தய குழம்பு. வெந்தய குழம்பு நீங்க வளமையா எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் மட்டக்களப்பு முறையில எப்படி வெந்தய குழம்பு செய்யறது நிறைய பேருக்கு தெரியா நினைக்கிறேன். வேற வேற உறவுகளுக்கு, வேற வேற மாவட்டங்கள் இல்லாட்டி வேற வேற நாடுகள்ல இருந்து பார்க்குற உறவுகளுக்கு மட்டக்களப்பு வெந்தய குழம்பு எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதைத்தான் நாங்க இந்த வீடியோல சமைச்சு காட்ட போறோம். ஸோ வெந்தய குழம்பு செய்ய போறோம். வெந்தய குழம்பு இலகுவான முறையில செய்யலாம், சரியா? ஏன்டா இது எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற உணவு. ஆனா இந்த வீட்டுல கிடைக்கிற உபகரணங்களை கொண்டு, நம்ம சமைக்கிற உபகரணங்களை கொண்டு நம்ம வெந்தய குழம்பு நம்ம தயாரித்து சாப்பிடலாம். அது எப்படி சமைக்கிற முறை என்பதை இப்ப நான் செய்து காட்டுறேன், பாருங்க. அந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க, மிகவும் சுவையா இருக்கும். தொடர்ந்து சொல்றேன் தான். அதை நீங்க கமெண்ட் சொல்லுங்க, நல்லமா கூடாதா செய்து பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா நீங்களும் வீட்டுல இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. வெந்தய குழம்பு நாங்க ஒரு சுவையான முறையில செய்து காட்ட போறோம். அதாவது நாங்க செய்து காட்டுற இந்த முறையில சாப்பிட்டீங்கன்னா இந்த வெந்தய குழம்பு அருமையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா வெங்காயம் இருக்குது, அதுவும் சின்ன வெங்காயம். அதே மாதிரி வெந்தயம் கட்டாயம் தேவை, கொச்சிக்காய் தூள், அடுத்தது வந்து கடுகு, சீரகம், உப்பு, இது புளியம்பழம், அதே மாதிரி கறிவேப்பிலை இருக்குது, அதே மாதிரி வெள்ளைப்பூடு, தக்காளி. இந்த பொருட்கள் தான். இது வந்து வீட்டுல இருக்கிற வளமையான பொருட்கள் தான். இவ்வளவு பொருட்களும் இருந்தாலே அழகான வெந்தய குழம்பு செய்யலாம். நீங்க முதலாவது என்ன செய்ய வேணும் வெந்தய குழம்புக்கு? நம்ம வெந்தய குழம்புக்கு முதலாவது இந்த வெங்காயத்தை அறியாவது சின்ன வெங்காயம் நம்ம எடுத்துருக்கிறோம். ஆனா பெரிய வெங்காயம் எடுக்கலாம். நாங்க சின்ன வெங்காயத்தை செய்யறோம். சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் சுவை அதிகமா இருக்குன்றதுக்காக இந்த சின்ன வெங்காயத்தை கழுவிட்டு அரியணும். பாருங்க, அதை சின்ன சின்னனா அப்படியோ கட் பண்ணி கொள்றோம். கட்டிங் போர்ட்லயும் வெட்டலாம், அந்த கையால ஒட்டி காட்டுறோம். இந்த வெந்தய குழம்புக்குள்ள வேற வேற சுவையான உணவுகளை ஆட் பண்ணி கொள்ளலாம். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா மாசி, கருவாடு, முட்டை, இப்படியான உணவுகளை நீங்க ஆட் பண்ணி கொள்ளலாம். நாங்க வந்து வெந்தய குழம்பை மட்டும் சமைச்சு காட்ட போறோம். சின்ன வெங்காயத்தை ஒரு மாதிரி கட் பண்ணி முடிஞ்சுது. இப்ப அடுத்தது என்ன செய்ய போறோம்னா, இது வந்து வெள்ளை பூண்டு, அதாவது வெள்ளை வெங்காயம் சொல்லுவோம், உள்ளி என்ன சொல்லுவாங்க, வெள்ளை வெங்காயம் சொல்லுவாங்க. நாங்க வெள்ளை வெங்காயம் சொல்ற இது. அதை இப்ப கட் பண்ணி கொள்றோம். அதே மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி கொள்றோம். அடுத்து என்ன செய்ய வேணும்? தக்காளி பழத்தை கட் பண்ணா சரி. தக்காளி பழத்தை நான் கட் பண்றேன். தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்துதான் சரி. அடுத்து என்ன செய்ய வேணும்? ஓகே, இப்ப நெருப்பை பத்த வச்சு இந்த வெங்காயத்தை உப்பு போட்டு கொஞ்சம் வரட்டி எடுப்போம். இப்ப நாங்க விறகடுப்பை பத்த வச்சுட்டோம். முதலாவது நாங்க அடுப்புல இந்த மண் சட்டியை வச்சிருக்கிறோம். அதுக்குள்ள வந்து வெங்காயம் இருக்குது, வெட்டின வெங்காயம். அதோட வந்து கொஞ்சம் போட்டு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு அதை வதக்கி எடுக்க போறோம். உப்புல வெந்து போகும் வெங்காயம், வெந்து வருது. ஓகே, இப்ப வெங்காயம் அடிவா அந்த உப்பு கொஞ்சம் போட வெந்து வருது. இப்ப கருவேப்பிலை போட்டிருக்கோம். அடுத்தது சீரகம், சின்ன சீரகம் போடுறேன். ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம், கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இருக்கிறோம். இது கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி இருக்கிறோம். பாருங்க, அதே கொஞ்சம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வதக்கி எடுத்துக்கொள்றோம். வந்து அழகா வெந்து வர்ற டைம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போடுறோம். நாங்க தேங்காய் எண்ணெய் ஊத்தி கொள்ளிருக்கோம். பாருங்க, அழகா வதங்கி வருது. வெள்ளைப்பூடையும் போடுறோம். இந்த டைம் சரியா வெள்ளைப்பூடையும் போட்டு அத வரட்டி எடுக்க போறோம். பாருங்க, இப்பவே நல்ல மனம் உண்டடிக்கு. இப்ப அதையும் வதக்குறோம். எல்லாத்தையும் போட்டு அழகா வெந்து வருது. அடுத்து வந்து தக்காளி பழத்தை அப்படியே போட்டுக்கொள்றோம். தக்காளி பழம் வெந்து வரணுமா? சரி, அதுக்கப்புறம் என்ன செய்ய, ஒரு ஸ்பூன்ல வந்து கறி மிளகாய் ஆட் பண்ணி கொள்றோம். அதாவது மிளகாய் தூள் ஃபுல்லாவே ஆட் பண்ணிருக்கோம். பாருங்க, நாங்க ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கிறோம். ஓகே, இப்ப இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துட்டு இப்ப அடுத்து என்ன செய்வோம்? நம்ம தேங்காய் பால் ஊற்றினா சரி. ஓகே, தேங்காய் பால் எடுத்திருக்கிறோம் ஒரு கப்ல. அதையும் இப்ப ஊத்த போறோம்.
இப்ப அழகா வந்து தேங்காய் பாலோட இது மிக்ஸ் ஆகி வந்த டைம் அதோட அந்த புளியம்பழத்தை நாங்க அப்படியே கரைச்சி ஊத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு பிறகு கொதிச்ச பிறகு வெந்தயத்தை போட்டு இப்ப நாங்க கொதிச்சு வர டைம் அதோட பழப்புளி அதாவது புளியம்பழத்தை கரைச்சி ஊத்தினோம். இப்ப இன்னும் கொதிக்க போல அழகா நல்லா கொதிச்சு வர டைம் வந்து வெந்தயத்தை போட்டா சரி. கொஞ்சம் உப்பும் போடுவோமா? உப்பு கொஞ்சம் போட்டது கொஞ்சம் அரை ஸ்பூன் உப்பு போட்டு கொண்டிருக்கோம். இந்த ஈக்கிற நேரத்தோட போட்டு நாங்க திரும்ப ஒரு தரம் சேர்த்துக்கொள்றோம். அழகா கொதிச்சு வர டைம் வந்து தான் வெந்தயத்தை போடணும். கடைசி இறுதியாதான் வெந்தயத்தை போடணும். ஏன்டா நேரத்துல போட்டா அந்த வெந்தயம் ஊறுற நேரம் ஒரு கசப்பு தன்மை இருக்கும் இதுல வெந்தய குழம்புல. அதால இறக்கக்குள்ள நம்ம கடைசி இறக்கக்குள்ள போட்டோம்டா இந்த வெந்தயத்துல கசப்பு தன்மை வராத ருசியா இருக்கும் அது. ஓகே, அப்ப லாஸ்ட்ல தான் செய்யறது நாங்க வெந்தய குழம்பு. ஆனா வெந்தயத்தையும் நாங்க லாஸ்டா தான் போட வேண்டும். 3 ஸ்பூன் போடுறோம். 3 ஸ்பூன் வெந்தயம் போதும். அதுக்காக வெந்தய குழம்பு செய்ய போற வேண்டியோட்டு வெந்தயத்தை அள்ளி கொட்டுறல நம்ம உழவு சேர்த்துட்டு வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன் வெந்தயம் தான் போட்டிருக்கிறோம் நாங்க. அழகான வெந்தய குழம்பு ரெடி ஆயிட்டு எப்படி இருக்கின்ற பாருங்க. சும்மா இந்த டைம் தான் இதை நாங்க இறக்க வேணும். அழகா வந்து வெந்தய குழம்பு ரெடி ஆயிட்டு இப்ப நாங்க அதை இறக்க போறோம். சும்மா எப்படி இருக்கின்ற காட்டுறோம் பாருங்க. வெந்தய குழம்பு எப்படி இருக்கின்ற பாருங்க. சும்மா வடிவா இருக்கு அழகா. ஓகே, அடுத்து நம்ம வந்து டேஸ்ட் தானே பார்க்க வேணும். டேஸ்ட் பார்ப்போம். இங்க பாருங்க எப்படி இருக்கேண்டி. வாவ், சரி இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இதான் வந்து மட்டக்களப்பு ஸ்டைல்ல வெந்தய குழம்பு செய்யறது. இப்படித்தான் செய்வோம். உண்மையாவே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் நீங்க அழகா ட்ரை பண்ணி பாருங்க. வெந்தய குழம்பு இப்படித்தான் நாங்க செய்வோம். ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமா செய்வீங்கன்னு நினைக்கிறேன். மட்டக்களப்பு ஸ்டைல் வெந்தய குழம்பு இதுதான். சும்மா டேஸ்ட் அல்லது அப்படி இருக்கு. மரக்கறி உணவுல வந்து வெந்தய குழம்பு நல்லா இருக்கு. நம்ம வெந்தயம் வந்து மரக்கறி தான், ஆனா இது நல்லா இருக்கு. வெங்காயம், தக்காளி பழம், அடுத்தது வெந்தயம், 3 அந்த கலவை வடிவால தாளிச்சு சும்மா நல்ல டேஸ்டா இருக்கு. இவ்வளவுமே போதும் போல. வேற அடியும் தேவையில்லை, அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. நீங்களும் இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்டா இருக்கும் வெந்தய குழம்பும். ஆனா எல்லாருக்கும் தெரியும் வெந்தய குழம்பு எப்படி செய்யறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரியாதவங்க பார்த்து செய்து பாருங்க. ஆனா இந்த மாதிரி செய்து பார்த்தீங்கன்னா உண்மையா ஒரு சுவையான ஒரு உணவு தான் இது. சமைத்து சாப்பிட்டு சொல்லுங்க கமெண்ட்ல எப்படி இருக்கு. ஓகே, இந்த காணொலியில நாங்க இதை சமைச்சிருக்கிறோம். இன்னொரு 5-10 நாளைக்கு நாங்க மச்சம் எதுவும் சமைக்க இயலாது. மரக்கறி தான் உங்களுக்கு சமைச்சு காட்டுவோம் கோயில் நடக்கிறதால. ஸோ அடுத்து என்னென்ன செய்யணும் செய்து காட்டணும் சொல்லுங்க. நாங்க அதுக்கு பிறகு மச்ச உணவுகள் என்றால் கோயில் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு செய்து காட்டுவோம். அடுத்த காணொலியில உங்களை நாங்க சந்திக்கிறோம். நான் ஜினிஸ் டிஆர்எஸ், இது வசந்தி அம்மா. பாய் பாய்.